ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கொள்ளு பருப்பு சட்னி தாங்க. அதாவது கொள்ளு துவையல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது தோசை, இட்லி, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி நம்ம கொள்ளு நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டோங்க. சேர்த்துட்டு கொள்ளை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பச்சை கொள்ளுங்க. வறுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கொள்ளு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக வானலில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு தட்டி சேர்த்தாமல் நல்லா தோல்லாம் உரிக்காமல் இது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கூட குறைய வேணுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இது கூடவே நல்லா ஒரு பக்கமாக விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துட்டு அதையும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதே எண்ணெயிலே நம்ம இந்த சட்னி நம்ம தாளிக்க போகிறோங்க. அதாவது துவையிலே நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நல்லா சூடு ஆறட்டுங்க. இப்போ வறுத்த கொள்ளு நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. கொரன்னு அரைச்சாலும் சரி, நைஸாக அரைச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். இப்போ கொள்ளு எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது கூடவே நம்ம தாளித்த அந்த வெங்காயம் பூண்டுலாம் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொள்ளு பருப்போடு நம்ம அரைப்பறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம். அந்த எண்ணெயிலே எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக கொள்ளு துவையல் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.